ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து வெனஸ்டேயோட பிளாக் தான், லாஸ்ட் வீக் வெனஸ்டேக்கான பிளாக் தான். வெனஸ்டே வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு துணி எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பணும். நைட்டு தான் போய் சேர்ந்தோம். மணி ஒரு 8 o'clock இருக்கும் போய் சேர்ந்ததுக்கு. அதுக்கு அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் குளிச்சுட்டு துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு என்ன பண்ணேன்னா, மாப் போட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன், ஊரில் இருக்க இடத்த ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மார்னிங் நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னா, ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு தக்காளி ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். தக்காளி ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு மார்னிங்கும் அதே வச்சுட்டேன், மத்தியானமும் அதே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிவிட்டு நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது புளியோதரை பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து புளியோதரை சாதம் மாதிரி கிளறிட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட துணியும் மாமனார் துணியும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பேக்கிங்க்கான சாப்பாடு பேக்கிங் பண்ணி வச்சுருந்தது. இது வந்து என்னோடய துணி அண்ட் தென் பாப்பாவோட துணியும் பேக் பண்ணிவிட்டேன். மறுநாள் மார்னிங், தட் மீன்ஸ் தேர்ஸ்டே வந்து மார்னிங் வந்து காலையிலேயே விடிய காலையிலேயே போய்ட்டோம் திருத்தணிக்கு. போயிட்டு குளிச்சுட்டு பாப்பா அது பால் குடம் எடுத்துகிட்டு அப்படியே 1 by 1 போய் படிக்கட்டு ஏறி சாமியை தரிசனம் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு இந்த தடவை வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். கூட்டம் வந்து நாங்கள் போகும்போது கம்மியாக இருந்தது, போக போக வந்து கூட்டம் அதிகமாகினே போகுது. நாங்கள் வந்து கிருத்திகைக்கு முன்னாடியே போயிட்டோம். தேர்ஸ்டே மார்னிங் வந்து சாமி பார்த்தோம். திருத்தணி சாமியை பார்த்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வரும்போது ஒரு சில கிளிப்லாம் எடுத்தேன், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து 4வது மொட்டை வந்து திருத்தணியில் அடிக்கலான்னு பிளான் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு திருத்தணியில் வந்து பாப்பாவுக்கு வந்து 4th மொட்டை போட்டோம். அது திருத்தணி கோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோலிங்கர் மலைக்கு போனோம். ஷோலிங்கரில் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிளும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் டெம்பிளும் இருக்குது, 2 மலை இருக்கும். நாங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிளுக்கு போனோம். அது வந்து ரோப் காரில் வந்து ஒருத்தருக்கு வந்து 100 rupeesன்ற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நல்லாயிருக்கும் கோவில், போயிட்டு பாருங்கள். நிறைய மங்கிலாம் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த டெம்பிள் வந்து கரிமங்கலத்தில் இருக்கிற ஆறுபடை முருகர் கோவில் டெம்பிள். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே விநாயகர் டெம்பிள் இருக்கும். அங்கே வந்து ஒரு தேங்காய் வச்சு பரிகாரம் மாதிரி பண்ணாங்க. 6 படை முருகர் கோவிலை போய் பார்க்க முடியாதவங்க கரிமங்கலத்தில் இருக்கிற 6 படை முருகர் கோவிலை போய் பாருங்கள். இங்கே வந்து புதுசாக வந்து சிவனை வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அறுபடை முருகர் கோவிலுக்கு கீழே வந்து பாதாள லிங்கம் இருக்கும். நாமளே வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. போயிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த கோவில் வந்து திருக்காஞ்சனகிரி மலை. இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது. காடு மாதிரி இருக்கும், எப்படி சொல்கிறதுனா ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். உள்ளே போன உடனே வந்து இங்கே வந்து ஒரு ஜோதி மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து அலையாமல் அப்படியே அங்கேயே சுடர் விட்டு எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜோதிலிங்கேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய சிவன், அதாவது தஞ்சாவூரில் எப்படி சிவன் பெருசாக இருக்காரோ அதே மாதிரி இந்த கோவிலையும் வந்து சிவன் பெருசாக இருப்பார். பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் தொலைவு நடந்து போனீங்க அப்படின்னா குளம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முருகர் கோவில் இருக்கும். இந்த தடவை எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பார்க்காத கோவில் பார்த்தேன், அதே ஊர்லேருந்து என்னால் பார்க்க முடியல. பட் நான் வந்து 4 கோவில் விசிட் பண்ணேன். அதுக்கப்புறமா பெங்களூர் ரீச் ஆனது 2 o'clock. ஆஃப்டர் ஃப்ரைடே வந்து உப்புமா பண்ணிவிட்டு சட்னி பண்ணேன். வீட்டில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்தது, துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் பாத்திரம் அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் வீடு கொஞ்சம் கஜகஜான்னு இருந்துச்சு, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். யாரெல்லாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து திருத்தணிக்கு போகாதவங்க திருத்தணிக்கு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஷோலிங்கரில் லக்ஷ்மி நரசிம்ம சாமி டெம்பிளும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயர் மலை இருக்குது, அங்கேயும் போயிட்டு வாங்க. அப்புறம் 6 படை முருகர் கோவிலுக்கு யாரெல்லாம் போக முடியல, என்னால் ஒரு படை வீடு முருகர் கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் கரிமங்கலத்தில் இருக்கிற 6 படை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இங்கேவே விநாயகர் சன்னதி ஸ்டார்டிங்லேயே இருக்கும், அதையும் மறக்காமல் போயிட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு இளநீரை வச்சு பரிகாரம் மாதிரி செய்கிறாங்க. கீழே வந்து பாதாள லிங்கம் இருக்கும், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். அதே மாதிரி திருக்காஞ்சனகிரி மலைக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.